ஒரு போய் இணையலாம் அப்படின்னு வேணா நீ சொல்லலாமே தவிர திருமா விஜய் கூட போவார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை. விஜய் திருமா கூட வேணா சேர்ந்து வேணா கூட்டணி அமைப்பாங்களா அப்படி கேட்கிற கேள்வியே திருமா இங்க பாருங்க. திருமா ஸ்டாலின் கூட தான் இருக்க முடியும். ஆனா ஸ்டாலின் யாரு கூட அவன் தலைமையில தான் கூட்டணி அமையும். அண்ணாமலை தலைமை தாங்கன்னா எவன் கூட்டணி தலைமை தாங்கிறானா அவன் தான் முதலமைச்சர். அந்த கடுப்புலதான் இந்த ஆளு அதை விட்டு வெளியில வந்தான். புரிஞ்சுக்கோங்க. சங்கத்தமிழன் போன்றவர்கள்லாம் மீடியாக்கள்ல பேசுறாங்க. இந்த வேங்கைகள் சேர்ந்துல சங்கத்தமிழனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. இங்க பாரு, அப்ப உங்க கூட விட்டு வெளியே வர மாட்டாங்க. இல்ல இப்ப என்னன்னா இப்ப ரொம்ப இவனுக்கு ஆட்டம் போடுறானுங்க. ஓஹோ, அப்ப கைது பண்ணிடுவீங்க எல்லாம். நான் பேசுனேன், அவன் ரொம்ப கடுப்ப கலக்க. ஆமாடா என்ன செய்யணுன்ற நான் தான் பண்ணோம் போ அப்படின்னு. இது என்ன பெரிய விஷயமா? இங்க பாரு, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். நீ ஒண்ணும் புடுங்க வேணாம். அன்னைக்கே சொல்றீங்க திருமாவளவன் கருணாநிதிக்கு சமமான. என்ன சார் எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே சொல்றேன். சாதாரண நினைக்காதீங்க. மாநாட்டுல இல்லன்னு சொல்லி நான் திருப்பி கேட்க முடியும். சீமான் விடுறது எல்லாம் டைலாக் தான். எதுவுமே இஸ்லாமியோட பற்று எல்லாம் செய்யல. ஒரு பக்கம் தொட்டில ஆட்டி விடுறது, கிள்ளி விடுற மாதிரி 10 வருஷத்துல எல்லா தமிழர்களும் தமிழ மதத்துக்கு தான் திரும்புவாங்கன்னு சொல்றாரு. எல்லாமே பண்றாங்க. என்ன பேசுறீங்க? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? சும்மா ஓவரா ஏதாவது பேசாத. இப்படி எல்லாம் நீங்க எங்களை பழிச்சு பேசாதீங்க. அடிக்கலாம் போகிறீங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் இருவரும். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, தாவேகாவில் பல முக்கிய பிரமுகர்கள் இணைந்தாங்க. அதில் விசிகாவோட முன்னாள் துணை பொதுச் செயலாளர் நீக்கப்பட்ட ஆதவர்ஜினா அவர்களும் பலரும் இணைஞ்சாங்க. அதிமுக பிரமுகர்களும். குறிப்பாக நேற்றைய தினம் ஆதவர்ஜினா அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து பிரஸ் மீட்லாம் நடத்தினார். அது எப்படிப்பா, இது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லப்படுது. உங்க கட்சியில இருந்து நிச்சயமா அவங்க வெளியேறிடுவாங்களா கூட்டணி கட்சிகள்லாம்? நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா 2 நிகழ்வு உள்ளதாக ஒரு பொது மேடையில திருமாவளவன் அவர்கள் நாங்க மனம் வெந்துதான் ரொம்ப ஒரு அதிருப்தியில தான் நாங்க இந்த கூட்டணியில இருக்கிறோம், சனாதனத்தை உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க எங்களோட லட்சியம் என்பது 4 சீட்டை 8 சீட் ஆக்குறதோ, 2 எம்பி சீட்டை 4 எம்பி சீட் ஆக்குறதோ எங்களுடைய லட்சியம் இல்லை. எங்களோட கொள்கையில நாங்கள் உறுதியா இருப்போம். திமுக கொள்கையான விட்டு தரலாம், திக வேணா கொள்கையை விட்டு தரலாம், நாங்க விட்டு தர மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. இந்தியா கூட்டணியில இருக்கு. 3 முறையா? ஆமா, 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். 2 2019, 2024 3வது முறை இப்போது. ஆகையினால அவர் இந்தியா கூட்டணியில இருக்காரு. 2வது முறை தான் இது. இப்போது 2014 தோற்றாரு. சும்மா இருப்பா. அவர் 3 முறை எம்பிப்பா. இப்ப நான் சொல்றத மத்திர நீ கேளு. அவரு எம்எல்ஏ வச்சிருக்காரு, எம்பி வச்சிருக்காரு. அவரு கூட வேணா ஒரு போய் இணையலாம் அப்படின்னு வேணா நீ சொல்லலாமே தவிர திருமா விஜய் கூட போவார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை. விஜய் திருமா கூட வேணா சேர்ந்து வேணா கூட்டணி அமைப்பாங்களா அப்படி கேட்கிற கேள்வியே. ஏன்னா அவரு இன்னைக்கு மக்கள் மத்தியில நின்று எம்பியா இருக்காரு. அவரு ஒண்ணுமே இல்ல, அவர் ஒரு நடிகர், திரைப்பட நடிகர். அவர் கூட இவர் போவாருன்னு சொல்றது எந்த வழியில நீங்க நியாயமா கேட்கறீங்க? உங்க கேள்வி கேட்கறது கூட நியாயம். அப்படி கேட்கலாமா? அதுக்கு திருமா இங்க பாருங்க, திருமா ஸ்டாலின் கூட தான் இருக்க முடியும். ஆனா ஸ்டாலின் யாரு கூட அவன் தலைமையில தான் கூட்டணி அமையும். கூட்டணி யார் தலைமையில? எடப்பாடியார் தலைமையில கூட்டணி அமையும். அதே மாதிரி இவர் தலைமையில் அமையும். இப்ப எதுக்காக பாரதிய ஜனதாவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனை? அவரு இவங்க சனாதனத்துக்காக இவர் ஒண்ணு வெளியில வரல. கூட்டணிக்கு நான் தலைமை தாங்குவேன்னு இவன் சொன்னான். அண்ணாமலை தலைமை தாங்கினா எவன் கூட்டணி தலைமை தாங்குறானா அவன் தான் முதலமைச்சர். அந்த கடுப்புலதான் இந்த ஆளு அதை விட்டு வெளியில வந்தான். புரிஞ்சுக்கோங்க, அரசியல்ல எல்லாமே நடக்கும். இங்க பாருங்க,
என்னுடைய வயசுல இல்ல சார், இப்ப எனக்கு என்ன கேள்வி சார்? இல்ல இப்ப பிஜேபி வந்துட்டாங்க. என்ன தெரியுமா, பிஜேபி வந்து துணை முதலமைச்சர் பிஜேபிக்கு கொடுத்துறது அதிமுக கூட்டணியில. அதிமுக கூட்டணியில இவர் ஒரு துணை முதலமைச்சர், விஜய் ஒரு துணை முதலமைச்சர், 2 பேர் துணை முதலமைச்சர், 2 பேர் கூட்டணி. இதுல இவர் வேற இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல இவர் வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு. சீமானு இல்ல, இவரு நம்ம பாட்டாளி மக்கள் இருக்கார்ல அன்புமணி ராமதாஸ், அவரு. அதனால அந்த இப்ப அது வேற ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் சொன்னாங்களா, ஏன் 4 துணை முதலமைச்சர் கொடுத்தாங்கல்ல ஆந்திரால, அது மாதிரி நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் இன்னும் முடியட்டும். இன்னும் ஒரு 10-15 நாளில எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் விஷயம் என்னன்னு சொல்றேன். ஆனா கண்டிப்பா அதிமுக கூட்டணி அமைது பாஜக கூட. இங்க பாரு, இல்ல சார், இப்ப நான் முதல்ல அமர்வுல கேட்டேன், தடாரங்க சார் சீமானுக்கு ஆதரவு தெரிஞ்சுக்காரு, நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? அது வந்து திண்டுக்கல்லா இருந்தா, அந்தந்த மாவட்டங்களா இருந்தா நீங்க சொல்றது இது லாய்க்கா இருக்கும், ஈரோடு கிழக்குல கொடுத்து என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்போ திருமாவளவன் அண்ணனுக்கு வந்து நீங்க விழுப்புரம் சிதம்பரம் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதானே அவர் இருக்காரு. அப்படி குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லையா? தமிழ் சமூக மத்தியில எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு, எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காரு, எத்தனை எம்பி வச்சிருக்காரு. நேற்று கட்சிக்கு வந்தவங்க புடிச்சு நேரம் பேசிட்டோம். மாநாடு இவரு அன்னைக்கு திருச்சியில கூட்டத்துக்கு அந்த மாநாடு ஒண்ணும் பெரிய மாநாடு இல்ல. அது திருச்சியில அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி இருந்தாரு இவர் விடுதலை சிறுத்தைகள். புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது வெல்லும் சரணாயகம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெல்லும் சரணாயகம் அவ்வளவு மக்கள் சக்தி திருமாவளவனுக்கு இருக்கு. ஆனா ஏன் விழுப்புரம் சிதம்பரம்? விழுப்புரம் சிதம்பரம் காங்கிரஸ் விட பெரிய கட்சியா? நான் கேக்குறேன், விசிக விட காங்கிரஸ் பெரிய கட்சியா? அதெல்லாம் எங்களுக்கு 10 கொடுக்குறீங்க காங்கிரஸ். இங்க பாருப்பா, இதெல்லாம் வந்து எங்க முதலமைச்சருக்குள்ள கூட்டணிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பாரு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. இன்றைய அரசியல் என்னங்கிறத கேளு. நீங்க தானே சொன்னீங்க வந்து விஜயோட தலைமை ஏற்று போவாரா? ஆதவர்ஜுன் வந்து கூட்டிட்டு போவாரா? கூட்டிட்டு போவாரா? என்ன அது எப்படி பாக்குறீங்க அந்த அரசியல்? நான் எப்படி பாக்கல. அவரு திரும்ப வந்து 100க்கு 100 போக மாட்டாரு. அவரை தேடி வந்தா இவங்க வரலாமே தவிர அவர் யாரும் தேடி போக மாட்டாரு. சங்க தமிழன் போன்றவர்கள் எல்லாம் மீடியாக்கள்ல பேசுறாங்க இந்த வேங்கை விஷயத்துல. சங்க தமிழனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. இங்க பாரு, அவங்க கூட விட்டு வெளியே வர மாட்டாங்க. இல்ல இப்ப என்னன்னா, இப்ப ரொம்ப இவனுக்கு ஆட்டம் போடுறானுங்க. ஓஹோ, அப்ப அடுத்து கைது பண்ணிடுவீங்க. பிசிஆர்ல இவனுக்கு பிசிஆர் ஒண்ணு கையில இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு பூரா கட்ட பஞ்சாயத்து ஓட்டிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து திமுக தலித்துகளை வந்து அரவணைக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறதுனாலதான் இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க இப்ப. ஓ, யார் சார்? விசிகாவா? இல்ல, இந்த யாரும் சங்கத்தம்னா அவ விசிகா தானே? அவரு விசிகாவா? அப்போ திமுக வந்து இது சேவ் பண்ணி வைக்குது, இது எல்லாம் கொள்ளடிங்க அப்படின்னு சொல்லி. அரசியல் சட்டம் கொடுத்திருக்கு. வாயில பேசினாலே அவங்க கூட சண்டை போட்டாலே, வாய் சண்டை போட்டாலே அரெஸ்ட் பண்ணணுமா? அது எந்த சட்டத்துல? தீண்டாமையில தான் கைது பண்ணணுமா? அப்ப என்ன இருக்கு? அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த சலுகை இருக்கு இந்த நாட்டுல? சரி, புரிஞ்சுக்கோ. அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்றீங்களா? 100க்கு 100. எப்படி சார்? அப்போ அதெல்லாம் நீங்க உள்ள போய் இருக்கணும் சார். அதெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. எங்க உங்களை கைது பண்ணிட்டாங்களா? என்ன நான் என்ன மஸ்துக்கு போனேன்? நான் என்ன யாரோட சண்டை போடுறேன்? இல்ல, நீங்க சண்டை போடல சார். நீங்க ஒரு பேட்டியில சர்ச்சைக்குரிய பேசுவீங்க, வெளிப்படுத்தலையா? என்ன பேசுறீங்க? ஏதாவது வழக்கு போட்டாங்களா? என்ன பேசிருக்கேன்? வெளிப்படையா சொல்ல சொல்லு. சர்ச்சை தென் மாவட்டத்துல நடந்த இந்த விவகாரத்துல நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லலையா நீங்க? அது என்ன? அது நாங்க தான் செஞ்சோம்னு சொன்னா எதிரான எங்களுக்கு மேலதான் வழக்கு போட்டு 18 வருஷம் வழக்கு முடிஞ்சு கேஸ் ஃபுல் பண்ண முடியாம விடுதலை ஆகி வந்துட்டோம்ல. அப்புறம் என்ன புடுங்குறது? இல்ல சார், அது மீண்டும் நீங்க வந்து அதை துருவி எடுத்து சொல்லி நீங்க கிளைம் பண்றீங்க இல்லையா? போடு, வழக்கு போடியா, வழக்கு போடு. அவங்க மேல வழக்கு போட்டுதான் இல்லன்னு வந்துருச்சு இல்ல, நாங்க பண்ணலன்னு ஆகி போச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு நீ இந்த பண்ற? இதே ராஜீவ் படுகொலையில வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்கல்ல, ஏன் இப்ப சீமான் மேல இன்னும் வழக்கு இருந்துட்டு இருக்கு? யார் சொன்னாங்க? நாங்கதான் படுகொலை செஞ்சோம் சீமான் சொன்னாரு. சீமான் சொன்னார்ல. இப்ப இன்னும் அவர் கோர்ட்ல ஏறி இறங்கிட்டு இருக்காரு. ஆமா, அவரு அது இப்போ
எப்ப பேசினாரு? அவர் ஈரோடு கிழக்குல ஈரோடு கிழக்கு தேர்தல் தான் பேசினாரு. திருமகன் மரணத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பின்னாடி. நாங்க அப்படி பேசல. நான் வந்து ஒரு ஊடகத்துல கடுப்ப கலக்கினானு கோவத்துல பேசினது. கோவத்துல அப்படி பேசலாம். நான் ஒன்னும் பொதுக்கூட்டத்திலயே அதுல போய் பேசல. நீங்க பேசுறீங்களே இல்லையா? நான் பேசினேன். அவன் ரொம்ப கடுப்ப கலக்கின. ஆமா நான் என்ன செய்யணும்ன்ற நான் தான் பண்ணோம் போ அப்படின்னு. இதெல்லாம் பெரிய விஷயமா? இங்க பாரு, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். நீ ஒண்ணு புடுங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆதவர்ஜுனா திருமாவை சந்தித்து இருக்கிறார். இப்போது தாவேக்காவிலே அன்னைக்கே சொல்றீங்க திருமாவளவன் வந்து 3 கருணாநிதிக்கு சமமான நபர். என்ன சார் எப்படி சொல்றீங்க? நான் இன்னைக்கு இல்ல அன்னைக்கே சொல்றேன். நான் சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்க எல்லாரும் வந்து திருமாவளவன் வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க. நீங்க ஆழமா அழுத்தமா பாத்தீங்கன்னா 3 கருணாநிதிக்கு சமம். ஒரு கருணாநிதி கேளுங்க, ஒரு கருணாநிதியே தமிழ்நாடு சமாளிக்க முடியல, 3 கருணாநிதிக்கு சமம் எப்படி இருப்பாரு? அப்ப அவரா அடிக்கிற கேம் தான் இது எல்லாமே. நீங்க திருமாவளவன் சாதாரணமா கேளுங்க, சாதாரணமா ஏதோ ஒரு அரசியல்வாதியா பாக்குறாங்க. அப்படி பாக்காதீங்கன்ற இந்த பாசிசம் அது எதுன்னு சொல்லி பேசுறதே அவர்கிட்ட அவ்வளவு ஆழமா நீங்க அதை கொண்டு போவாதீங்க. விபரமான ஆளு. இப்ப அவருக்கு என்னன்னா 26 தேர்தல்ல திமுக தரப்புல இருந்து 25 எம்எல்ஏ சீட்டு வேணும். 25 எம்எல்ஏ சீட் 6 தான் சார் போன வாடி வாங்கினாரு. இந்த வாட்டி இவரே சொன்னாரு இல்லையா, விஜய் விட பன்மடங்கு கொடுத்த காமிச்ச ஒரு திருமாவளவன் இருக்கா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வாங்கினா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அரசியல்ல தமிழ்நாட்டுல. இல்லைன்னு சொன்னா இந்த காலத்துக்கு நம்ம வந்து விடுதலை சிறுத்தை நாம எம்பியா இருக்கோம் இல்ல எம்எல்ஏக்களா இருப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கொடி ஏற்றுறதுக்கு கூட பொது இடத்துல நம்ம போக முடியாத சூழல் நமக்கு இருக்கு. அப்ப அதை உடைக்கணும்னு சொல்லி திருமாவளவன் பாக்குறாரு. சார் கொடி சும்மா இருக்கு, அதை உடைக்கணும்னு பாக்குறாரு. அப்ப அதை உடைக்கணும்னு சொன்னா ஒரே வழி என்னன்னா ஒரு 20-25 சீட்டு இருந்ததுன்னா ஒரு 10-15 பேர் தலித்துகளுக்கும் 10 சீட்டு வந்து பொதுப்படியா தேவரு வன்னியரு நாடாரு இது போன்ற பொது மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்போ அவங்கள வச்சு புது அரசியல நம்ம வரணும் அப்படின்னு திருமாவளவன் முடிவு பண்ணிட்டார். அதுக்குதான் ஆதவர்ஜுனா அந்த கட்சியில இணைச்சது. இருந்தாலும் அந்த திமுக இவ்வளவு ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அவளை வச்சு ஒரு கேம் ஆடலாம்னு நினைச்சாங்க. கடைசியா 2 பேரும் ஆதவர்ஜுனாவும் திருமாவளவனும் பேசிக்கிட்டு தான் நான் அப்படி நீக்கிற மாதிரி நீக்கிறேன், நீ அங்க போ. ஓ அண்ணன் திரும்ப தான் அங்க அமுச்சு விட்டதே அவர் தான்ங்களா? சார் இப்போ 3 கலைஞருக்கு சமம்னு சொல்லி நீங்க எதிரியாக கருதக்கூடிய கலைஞர் அவர்களும் ஒப்பிட்டு சொல்றீங்க. அப்போ விசிகா உங்களுக்கு நட்பு சக்தி இல்லையா? உங்க தோழமை சக்தி இல்லையா? இப்போ விசிகா நட்பு சக்தியா எதிரி சக்தியா இருந்த கேள்வி இல்ல. திரும்ப வந்து நீங்க யாரை எதிரியா நீங்க கருதுறீங்களோ அவரோட ஒப்பிட்டு நீங்க சொல்றீங்களே. உங்க சமூகத்துக்காக இப்ப நீங்க சொல்றீங்க சீமான் அவர்கள் தொடர்ச்சியா எங்க சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாரு. அதுக்கு நிகராக தொல் திருமாவளவன் தொடர்ச்சியா வந்து காலகாலமா சொல்லிட்டு வர்றாருல, கருதிட்டு வர்றாருல. திருமாவளவனுடைய அரசியலே வேறங்க. நோம்பு நேரத்துல கஞ்சி குடிப்பாரு. சரி, நல்லா நோம்பு வைக்கிறேன்னு. அதே நேரத்துல இஸ்லாமிய சமூக பிரச்சனைகளை எதுவுமே அவர் கட்சி சார்பா முன்னெடுத்தது இல்லை. நான் அடிச்சு சொல்றேன். அந்த கோயம்பேடுல இப்ப அந்த சிஎம்பிடியினுடைய அந்த இடம் சொல்லி பள்ளிவாசல்ல ஒரு இஷ்யூ வந்துச்சு. நேரடியா பள்ளிவாசலுக்கு போனாரா இல்லையா? கேளுங்கம்மா, ஏதோ 1-2 அங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த முஸ்லீம்கள் இந்த இஸ்லாமிய ஜனநாயக பேரவைன்னு வச்சிருக்காருல்ல, அவனுங்க என்ன பண்ணுவாங்க அந்த இஷ்யூ எடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், சிறைவாசி விடுதலை சம்பந்தமா அவங்க கட்சி சார்பா ஒரு கூட்டம் போட்டு கட்டிச்சிருக்காங்க. நான் என் கட்சி நடத்திருக்கு 10 கூட்டத்துக்கு திருமாவளவன் வந்திருக்காரு, பேசியிருக்காரு. அப்புறம் வேற இருங்கச்சா அவங்க கட்சி சார்பா கூட்டங்கள் போட்டிருக்காங்க. உங்களோட இதே நம்ம டிபேட்ல டிபேட்ல விசிகாவுடைய பிரமுகர் காயல் பட்டினத்தை சார்ந்த அகமது சாஹிப் என்பவர் அவர் சில சான்றுகள் சொன்னாரு, நாங்க தென் மாவட்டங்கள்லாம் எங்க கட்சி சார்பில் நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுதாங்க நான் சொல்றேன். எல்லாமே என்னன்னா அங்கங்க அந்த இஸ்லாமிய ஜனநாயக பேரவையில் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அரசியல் பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். திருமாவளவனுக்கு அப்படியெல்லாம் என்ன இல்லை. இருந்துன்னா திமுக ஆட்சி வந்தோடனே போய் கலைஞர்கிட்ட மு.க. ஸ்டாலின் கிட்ட உட்கார்ந்து சிறைவாசி விடுதலை சம்பந்தமா ஒரு முடிவு தீர்மானத்தை கொண்டு வந்துருங்க. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு இஸ்லாமியர்கள் திருமாவளவன் நம்பினாங்க. கடைசி ஒரு மாநாடு போறாரு, அந்த மாநாட்டிலேயே இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை சம்பந்தமான ஒரு தீர்மானம் இருக்கு சார். வெல்லும் சரணாயக மாநாடு சார். நீங்க எந்த மாநாடு கடைசி வெல்லும் சரணாயக மாநாடுல எந்த அதுக்கு பேரெல்லாம் கடைசியா போட்டாங்க பாத்தீங்களா? அது மது ஒழிப்பு மாநாடு. அது மது ஓட்டு போதை மாநாடு. அது மது ஒழிப்பு இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வெல்லும் சரணாயக மாநாடு போட்டாரு.
அதுல இருக்கு. உங்களோட உடன் இருந்த காயல் பட்டினத்தினுடைய அகமது சாஹிப் அவர்கள் சுட்டி காட்டினார். நீங்க அது நீங்க இந்த முன் வச்சீங்க, அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். என்ன சொல்றேன், இது எல்லாம் டயலாக் தான், புரியுதுங்களா? எதுவுமே இல்ல அந்த மாநாட்டுல இல்லன்னு சொல்லி நம்ம இப்ப இதே நான் திருப்பி கேட்க முடியும், சீமான் விடுறது எல்லாம் டயலாக் தான், எதுவுமே வந்து இஸ்லாமியோட பற்று எல்லாம் செய்யல. ஒரு பக்கம் தொட்டில ஆட்டி விடுறது, கிள்ளி விடுற மாதிரி 10 வருஷத்துல எல்லா தமிழர்களும் வந்து தமிழ மதத்துக்கு தான் திரும்புவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேளுங்க, நீங்க திரும்பிடுங்களா தமிழ் மதத்துக்கு? அவரு இந்த மாதிரி பேசுறாருல்ல, நீங்க திரும்ப மாட்டேன், நான் திரும்பிடுவேன், திரும்ப மாட்டீங்க. இல்ல யார் திரும்புவோம்? யாருமே திரும்ப மாட்டாங்க. அப்ப இந்த குரல் தானே பிஜேபி சொல்லுது. பிஜேபி அதான கர்வாபிசின்னு சொல்லுது. கர்வாபிசி வேற, இவர் சொல்றது இவர் அதான் சொல்றாரு, தாய்மான் திரும்ப தமிழ்ல சொல்றாரு. ஆமா, சமஸ்கிருதத்தை சொல்றான். ஆமா, முதல்ல இவருக்கு ஒண்ணு உருவாகட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலான்றேன். பேசி யார் போவா? கிறிஸ்தவன் போவானா? முஸ்லீம் போவானா? எவனுமே போக மாட்டான். சீமான் அப்படி சொல்லி வாங்கன்னு சொன்னாங்கன்னா சீமான் இப்ப ஏன் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஹுமாயூன் கபீர் போவாரா? நான் கேக்குறேன். அவர் காவலில தூக்குறாரு சார். இல்ல அந்த தமிழ் மக்கள் ஷாகுல் அமீதுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, ஃபர்ஹானா வந்து இன்னொன்னு, அவங்க போவாங்களா? இல்ல அபூபக்கர்னு ஒரு வழக்கறிஞர் தம்பி இருக்காங்க, அவங்க போவாங்க? யாருமே போக மாட்டாங்க மார்க்கத்தை விட்டு. இப்ப வீர தமிழர் முன்னணியில திருமாவளவன் அதான் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? இதே மாதிரிதான் வந்து சீமானோ இப்படி போய் பேசலாம், இது அரசியல் பண்ணலாம், அப்ப அந்த அளவுல அங்கே வைக்கலாம்னு கேட்டேன். நீங்க நான் என் வார்த்தை திருச்சி கொள்ள கூடாது. சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவனுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்தி இருக்காங்க, நாம் தமிழுக்கு வாக்கு செலுத்த இதுல ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம ஏதோ 1-2 ஒரு 1/2% 1%. ஆனா திருமாவளவன் அப்படி இல்லை. அவர் நிற்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியில் தலித் மக்கள் கூட 40-50% வாக்குகள் தான் போறாங்களே தவிர இஸ்லாமியர்கள் 100% போடுறாங்க. போன வாட்டி 3000 ஓட்டு காரணம் நம்ம இஸ்லாமியர்கள் தான். விடுவிடுவிடு நீங்க பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அவ்வளவு இருக்கும்போது நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தவறா? இல்ல என்ன அவரு வந்து குறை செஞ்சிட்டாரு? அதான் சொல்றேன், இஸ்லாமிய சிறைவாசி விஷயத்துல வந்து கண்டு காணாம தானே போறீங்க. அப்படி மேலோட்டமா சைலண்ட் மூட்ல தானே இருந்தீங்க. சொல்லுங்க, அதிமுக தீர்மானத்தில் முக்கிய தீர்மானமாக 5 சிறைவாசி முஸ்லீம் சிறைவாசி விடுதலைன்னு சொல்லி போட்டு அது சட்டமன்றத்துல பேசினதுக்கு அப்புறம் தான் திமுக சட்டமன்ற இது விசிக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோபம் வருது. அவங்களும் சேர்ந்து கட்டலாம். ஏன்னா நம்ம கட்டாம இருந்து நாளைக்கு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நமக்கு இதே மாதிரி ரயில் போட்ட ஆட்கள் 4 பேர் வச்சு கிளி பண்றதுல கத்துனீங்க. நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் வந்து நான் மீண்டும் சொல்றேன், 3 கருணாநிதிக்கு சமம் சார். அந்த அக்கறை நீங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீகுக்கோ தமுகவுக்கே இல்லாத போது நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுங்கிறது நியாயமா? கோட்டையை முற்றுகையிடும் நாங்க முற்றுகையிட்டாங்களா? தமுகவுக்கு உலமாக்களுக்கே இல்ல. கட்டாய பதிவு திருமண சட்டம் இந்தியாவில தமிழ்நாட்டுல தான் 2006 இருந்து பின்பற்றப்பட்டு வருது. அதை எதுக்கு எந்த உலமாவாச்சும் இன்னும் முன் வந்திருக்காங்களா? இல்ல அதை எதிர்க்கிறதுக்கு எந்த சமுதாய தலைவர் தான் முன் வந்திருக்காங்களா? ஆனா பிஜேபி கொண்டு வரேன்னு சொன்னா மட்டும் குறிப்பீங்க. திமுக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா 2006லயா 2009ல திமுக ஆட்சிகள் தான் வந்துச்சு. ஓகே, திரு காமாட்சியில நிறைவான கருத்து, சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஐசோஸ் பகுதியினுடைய டிராபிக் போலீஸ் கொடுத்துருக்கதாக, வழி தவறி நாங்கள் வந்துட்டோம், இந்த மாதிரி எனக்கு வந்து வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பூத்தில் வச்சு ஒரு காவலரே வந்து ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு சிறுமிக்கு. சட்ட ஒழுங்கு எப்படி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. பல லட்சம் காவலர்கள் வேலை பார்க்குறான். அதில் ஏதோ ஒரு களவாணி நாய் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா ஒட்டுமொத்த அரசையும் காவலரையும் தவறு சொல்ல இயலுமா? அந்த காவலனை நாங்கள் என்ன விட்டுட்டோமா? உள்ளத்துக்கு போட்டாச்சு இல்லை? அப்படியே வந்து ஜெயராஜையும் ஃபெனிக்ஸ் படுகொலை செஞ்ச அந்த காவலர்கள் வந்து ஏதோ ஒரு 1 லட்சம் பேர்ல உணவத்தை பண்ணிட்டான், அது விட்டு கடந்து போறது விட்டுட்டு ஏன் பெருசா அரசியல் பண்ணீங்க? எப்படி அப்படியெல்லாம் நாங்க பண்ண முடியாது. நாங்க இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளதானே போடுறோம். உள்ள போட்டு அது பேர்ல எல்லா செக்ஷனையும் உள்ளத்துக்கு வைக்கிறோமே. அப்புறம் எப்படி துப்பாக்கி சூடு செஞ்சவங்க, துப்பாக்கி சூடு செஞ்சவங்களே நாங்க ப்ரமோஷன் அது இங்க பாரு, அது வந்து அதுக்கு கமிட்டி போட்டிருக்கு. அந்த கமிட்டி அறிக்கை அருணாச்சல நிறைவேற்றிட்டோமா சீமான் கேக்குறாரு. அதெல்லாம் வரும், அதெல்லாம் வந்தாச்சு. வந்து நீங்க உங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுது நீதிமன்றம். பண்ணுவாங்களா? ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்களே, அது ப்ரொமோஷன்ங்கிறது ரொட்டீனா வரக்கூடியது. ப்ரொமோஷனுக்கும் நாளைக்கு சஸ்பெண்ட் ஆனா அவர் சஸ்பெண்ட் தான், டெர்மினேட்னா டெர்மினேட் தான். தராரை சார் நிறைவான கருத்து, சென்னையிலே ஒரு பிரதான பகுதிகளிலே இப்படி நடந்திருக்கு, டிராபிக் போலீஸ் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. அது வந்து அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா அதுக்காக வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டுச்சு அப்படி இப்படின்னு நம்ம வந்து அப்படி பேச முடியாது. சில பேர் கைவான்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல, திமுக எல்லாமே இருக்காங்களா?
எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? ஐயா மாதிரி நிறைய நல்ல பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, அயோக்கியங்க இருக்காங்கல்ல. தண்ணி அடிக்கிறவன், அடுத்த முன்னாடி கூட்டு போய் இது கட்டாயப்படுத்துவேன், இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி போலீஸ்லயும் ஒரு சிலர் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்குதான். முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் எல்லாம் யோகினா இருக்குன்னா ஒரு சில பேர் இருக்காங்க ஐயோக்கியம் முடிச்சு வைக்கி. அதே மாதிரி தான் எல்லாமே. அதே மாதிரி தான் அண்ணன் சொல்றது 100 விழுக்காடு உண்டு. அது எந்த மாற்றத்தை. ஆனா இதை விட என்ன கொடுமை, இப்ப சமீபத்துல வந்து ஈசிஆர்ல ஒரு கார்ல வந்த பெண்களை வந்து கொடி கட்டிட்டு போனதுக்கு அதுக்கு போலீஸ் சொன்ன சாக்கு பாருங்க. அவங்க டோல்கேட்ல காசு கட்டாம இருக்கிறதுக்காக சும்மா ஒப்புக்கு சப்பமா கொடி கட்டிக்கிட்டாங்க. ஆனா திமுக அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல. அப்போ அவன் கொடி கட்டான், டோல்கேட்ல வந்து விட்டுருவாங்கன்னா, திமுக கொடி கட்டினா டோல்கேட்ல விட்டுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது திமுக கொடி கட்டி பவுடர் கறக்கலாம், திமுக கொடி கட்டி அவாளை கறக்கலாம், திமுக கொடி கட்டி இத்தியாதி எல்லாமே பண்றாங்க. என்ன பேசுறீங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? சும்மா ஓவரா ஏதாவது பேசாத. ரொம்ப பயந்தாங்க. இந்த பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க எங்களை பழிச்சு பேசாதீங்க. அடிக்கல போகிறீங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. காவல்துறை வந்து ஒளிய போட்டு அந்த நாய் பண்ணுச்சுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பழிச்சு பேசுறீங்க. எல்லா நாயும் தான் நாங்க ஈக்குவல் எங்களுடைய காவல்துறை முதல்வர் பேசுறாரு. ஆனா இந்த விஷயம் அந்த காருடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப போன முறை கேரளாவுடைய மருத்துவ கல்விகள் இங்க வரும்போது எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சு அண்ணாமலை போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு திருப்பி நம்ம போக வச்சோம். மீண்டும் எப்படி வருது? நேற்று இன்னைக்கு இது வந்திருக்கு. திருப்பியும் திருப்பூர் மாவட்டம் வழியா நமக்கு வந்திருக்கு கேரளாவோட மருத்துவ கழிவு. இது யாரோட ஸ்லாக்னஸ், யாரோட செக் போஸ்ட்ல இருக்க வேலைதான். அவங்களை பிடிச்ச லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது இங்க அங்க இருக்க பப்ளிக் என்ன பண்ணா அவங்களை பிடிச்சி மேயணும், பிரிச்சு மேயணும். ஏன்டா நாயை அதான் நாம் தமிழர் கட்சியினர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை. கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அந்த கழிவுகளை. நான் அகற்றுவேன்னு சொல்லி தமிழ்நாடுக்காரன் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். திமுக காரன் திமுக அவங்க ஐயா அது குற்றச்சாட்டு. ஆமா, இவருக்கு தான் வேலை. திமுக கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அவங்கள குறிச்சு அரெஸ்ட் பண்ணா ஏன் கான்ட்ராக்ட் எடுக்க போறாங்க? நீங்க இந்த வழியா அழைச்சிடலாம். இது டெல்லி பக்கம் வரக்கூடிய கேரளா இந்த கழிவு, இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா யார் கண்டுபிடிக்க முடியும்? தேனி பக்கம் வந்தா யார் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வழியா இருக்கு. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து 4 வழி பாதை இருக்கு. ஒண்ணு தேனி பக்கம் போகலாம், கோயம்புத்தூர் பக்கம் போகலாம், இந்த பக்கம் நெல்லை, இப்படி வழி இருக்கு இல்லைங்களா? ஆனா எடுக்கிறது கான்ட்ராக்ட் யாரு, அதுதான் பார்க்கணும். ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பயந்தமைக்கு இந்த 2